வணக்கம். நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் ஜெயமணி. உலகநாயகன் என்னை கூப்பிடாதீங்க, என்னமே என்னை எந்த பட்டத்தையும் வச்சு கூப்பிடாதீங்க, கமல்ஹாசன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி கேஹெச்னு சொல்லுங்கள், கமல்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் மக்கள் நீதி மைய தொண்டர்களும் இருக்காங்க, அவருடைய ரசிகர்களும் இருக்காங்க. ஏன்னா உலகநாயகங்கிற பட்டம் அவ்வளோ சிறப்பான பட்டம் வேறையா உலகத்தில் இவரை விட வேறு நடிகர் யார் இருக்கா சொல்லுங்களேன் பார்ப்போம். அந்த காலத்தில் என்னாச்சும் ஹாலிவுட் நடிகர் சிலர் இருந்தாங்க, அவங்களையெல்லாம் அடையாளம் காட்டினாங்க. இப்போ அது கூட கொஞ்சம் ரொம்ப பஞ்சமாக போச்சு. இந்த நிலையில் நம்ம ராம் சரணை குளோபல் ஸ்டார் அப்படின்னு உலகநாயகன் அந்தஸ்துக்கு உயர்த்தும் போது, அதாவது இங்கே நம்ம வடிவேலை உலகநாயகன்னு சொன்னால் அது நம்ம கமலுக்கு அது பொருத்தமாக இருக்குமா? இல்லை வடிவேல்னு சொல்ல வேணாம், கொஞ்சம் உயர்த்தியே சொல்லுவோம். இப்போ நம்ம கவின் இருக்கார், கவினை உலகநாயகன்னு சொன்னால் உலகம் ஒத்துக்குமா? அதே மாதிரி ராம் சரணை உலகநாயகன்னு அதாவது குளோபல் ஸ்டார்னு சொன்னதை ஆந்திர மக்களே ரசிக்கலை. அவர்கள் இன்னும் அவருக்கு முன்னே இருந்த அடையாளத்தை தான் சொல்கிறாங்க. இப்படி அந்த மக்களும் அந்த பத்திரிகையாளர், அதாவது ஆந்திர பத்திரிகையாளர்களே சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரிங்க, சங்கர் என்ன தான் சொன்னாலும் சரிங்க, நாங்கள் அவர் ஆக்டர்னு தான் போடுவோம் எங்கள் இங்கிலீஷ் பத்திரிக்கையில். வேணால் அவருக்கு சிலர்களை காசை கொடுத்து எழுத சொல்கிறவங்க வேணால் அந்த பட்டத்தை போட்டு சொல்லுவாங்களே தவிர நாங்கள் அவரை வெறும் ஆக்டர்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு அவங்களே அவங்களோட நடிகரை பற்றி புரிஞ்சு வச்சு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சங்கர் குளோபல் நாயகன்னு சொல்லும்போது அது வாண்டனாக திரிச்சது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு வச்சுட்டாரே அதனால் நம்ம புகழ் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற கவலையிலெல்லாம் உலகநாயகன் தன்னுடைய பட்டத்தை எடுக்கலை. அடடா, அவ்வளோ பெரிய நடிகருக்கு இதை உலகநாயகன்னு கொடுத்துட்டு அப்புறம் குளோபல் ஸ்டார்னு சொன்ன பிறகு அவரிடம் நம்ம கீழே இருக்கோம், நம்ம போய் இந்த மாதிரி உலகநாயகன்னு போட்டுக்கிட்டா அவருக்கு பெருமையாக இருக்காது அப்படின்னு சொல்லி உலகநாயகன் என்னை கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். இதற்கிடையில் இந்த குளிர்காய்கிறதுக்குன்னு இந்த அரசியல் கட்சிகள்லாம் இருக்கும். அந்த அரசியல் கட்சிகளை பிஜேபி இப்போ சேர்ந்துருக்கு. நம்ம பிஜேபியினுடைய அதாவது முன்னாள் கவர்னர், முன்னாள் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திமுக மிரட்டலுக்காக தான் கமல் பணிஞ்சு போயிட்டார் அப்படின்னு ஒரு பெரிய அபூர்வ கண்டுபிடிப்பை, அதாவது புத்தகோரஸ் தேட்டத்தெல்லாம் கண்டுபிடிச்சான் பாருங்க, அவனை விட இவங்க அருமையாக எப்படி எந்த இதில் நுழைஞ்சு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. திமுக மிரட்டிச்சான் கமலஹாசனை, அதனால் உலகநாயகன் பட்டத்தை எடுத்துட்டாராம். திமுக எதுக்கு ஒரு காமன் சென்ஸ் வேணாமா? நம்ம அம்மையாரை ரொம்ப குறைச்சி மதிப்பிட வேணாம். அம்மா நீங்கள் உங்களை புகழ்ந்து பாடணும்னா உங்களுக்கு கண்மணி கஸ்தூரி இருக்காங்க, கொள்கை கண்மணி கஸ்தூரி இருக்காங்க, அவங்கள பற்றி நீங்கள் பேசுங்க. ஏன்னா உங்கள் கட்சிக்காரங்க அவங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்டு அவங்க புகழை ஏற்றி விடுங்கம்மா. இப்போ அந்த அம்மா எதையோ சொல்லி இப்போ மாட்டிக்கிடுச்சு. தெலுங்குக்காரங்க அங்கேருந்து இங்கே வந்தவங்கெல்லாம் ராஜாவினுடைய அந்தப்புறத்தில் வேலை செஞ்ச வந்தவங்கன்னு சொல்லி ரொம்ப மட்டம் தட்டி தெலுங்கு மக்களை மட்டம் தட்டி பேசி அந்த அம்மா இப்போ சிக்கிக்கிடுச்சு. கோர்ட்டு ரொம்ப கடுமையாக கண்டிக்குது. அந்த அம்மா ஜாமீனையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரத்து பண்ணிடுச்சு, ஜாமீன் மனுவை ரத்து பண்ணிடுச்சு. அந்த அம்மா இப்போ என்ன பண்ண போகுது ஏது பண்ண போகுதுன்னு தெரியல. நீங்கள் தான் பிஜேபி தான் அடைக்கலம் கொடுக்கணும். உங்கள் நிலைமை அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன அடிப்படையில் திமுக உலகநாயகனை மிரட்டிச்சுன்னு சொல்கிறீங்க? ஜெயலலிதா மிரட்டி பார்த்தாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த பழைய கதையெல்லாம் ஏன் உங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற உள்கட்சி விவகாரமே உங்களுக்கு தெரியாது. இதில் ஜெயலலிதா அவரை மிரட்டின கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பெரிய பெரிய மிரட்டல்களெல்லாம் சந்தித்து தான் இங்கே உலகநாயகன் கமல்ஹாசன் வந்திருக்காரு. அவரை மிரட்டுறதுக்கு எந்த சக்தியும் இங்கே இல்லை. அவர் உலகநாயகனை திறந்ததற்கு காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயக்குனர் சங்கர் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிஞ்சிருக்கேன். அது ஏறத்தாழ உண்மையாகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்காங்க. பிரபல பத்திரிகையாளர், படத்தயாரிப்பாளர், டைரக்டர் நம்ம சித்ரா லட்சுமணன் அவருடைய பதிவில் கூட இதை சொல்லியிருக்காரு. அவர் உதாரணமும் அந்த எடுத்துக்காட்டும் போட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதை பாருங்கள். நீங்கள் நான் சொல்கிறத விட்டுருங்க, அவர் சொல்கிறத பாருங்கள்.
மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சக்கூடிய ஏமா மிரட்டலுக்கு என்ன காரணம்? உலகநாயகன்ற பட்டத்தினால திமுகவுக்கு என்ன பாதிப்பு? மக்கள் திலகம்னு சொன்னதுனாலேயே எந்த பாதிப்பும் திமுகவுக்கு இல்லை. புரட்சித் தலைவர்னு சொன்னதுனாலேயே திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது வளர்ந்துக்கிட்டு தான் வந்தது, வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமும். உங்களால் அந்த திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண முடியலைன்னா நீங்கள் தயவு செய்து கமல்ஹாசனை தாக்காதீங்க, கமல்ஹாசன் பக்கம் வராதிங்க. உங்களுக்கும் அவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவர் உயரம் வேறு, உங்கள் உயரம் வேறு. நீங்கள் அரசியலில் உங்கள் உயரத்தை உயர்த்தி கொள்ள பாருங்கள். உங்களுக்கு போட்டியாக யாரும் வந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வீணாக இதில் இறங்க வேணாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்னொன்று, இப்போ இந்தியன் 3 இதை எடுக்கிறதுக்கு 100 கோடி வேணும்னு சங்கர் கேட்குறாராம். ஒரு வட இந்திய பத்திரிகை செய்தி போட்டிருக்கு. 100 கோடி கேட்குறாரு. பல இதெல்லாம் ரீஷூட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே இந்தியன் 2ல் செஞ்ச தப்புக்களை புதிய இதுலேயும் செய்யக்கூடாது. ஆகவே 100 கோடி வேணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காராம் சங்கர். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதனுடைய ஹீரோ கலந்துக்கிறணும். அவர் ஒரு டைரக்டர். அவர் சில காட்சிகளை இப்படி எடுத்தால் நல்லா இருக்குங்கிற ஐடியாவில் அவர் இருக்கார். அவருடைய கருத்துக்களையும் கேளுங்க. அவருடைய கருத்துக்களை கேட்டு இது சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த விதமான எப்படிப்பட்ட ஆலோசனையும் நீங்கள் தயாரிப்பாளருக்கு சொல்லலாம். அவர்கிட்ட நீங்கள் பணம் வாங்கிக்கலாம். அது எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஆனால் கதாநாயகனை கலந்து ஆலோசிக்காமல் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் வழிந்து இந்த மாதிரி சீன்களையெல்லாம் வச்சிங்கன்னா படத்தின் தோல்விக்கு அவரும் ஒரு காரணமாகி விடுவார். அவர் கேட்காமலே நீங்கள் வழிந்து திணிந்து செய்கிறீங்க. கதாநாயகனும் இயக்குனரும் சேர்ந்து பயணித்தால்தான் இந்த காலகட்டத்தில் படம் சிறப்பாக வரும் என்பது எல்லோருடைய கருத்து. அதுதான் நடைமுறையிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக நீ உலகநாயகனை கலக்காமல் நீங்கள் எந்ததும் தன்னிச்சையாக ஒரு சர்வாதிகாரத்தன்மையில் நீங்கள் பேசுகிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அடுத்த நாளைக்கு சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.